பைரவி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. நம்ம ஆறுமுகத்தை இருந்துட்டு சஞ்சய் அரெஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு வராரு. ஆனால் நம்ம சஞ்சய் வந்து மூக்குடிஞ்சு தான் போகிறாரு. இதை பார்த்து நம்ம ஆறுமுகம் இருந்துட்டு நம்ம சஞ்சயை பார்த்து ஒரு கேவலமான சிரிப்பு சிரிக்கிறாரு. நம்ம சஞ்சய்க்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுது. அதுக்கப்புறம் நம்ம பைரவி இருந்துட்டு இங்கே பாரு சஞ்சய், தேவையில்லாமல் நீ வேலை பார்க்குறேன்னு நினைக்கிறேன். உன்னோட வேலையை நீ கரெக்டாக பாரு. நான் என்னோட புருஷன் இருந்துட்டு எந்த தப்பான வேலையும் போக மாட்டாரு அப்படின்ற மாதிரி நம்ம ஆறுமுகத்துக்கு நம்ம பைரவி இருந்துட்டு சப்போர்ட் பண்ணுவோம். நம்ம ஆறுமுகத்துக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. பைரவி எனக்காக பேசிட்டு இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பூரிச்சு போய் பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சஞ்சய் இருந்துட்டு இங்க பாரு பைரவி, நீ வந்து ஆறுமுகத்தை நம்பவே நம்பாத, கண்டிப்பா அவன் வந்து ரொம்ப தப்பானவன் அப்படின்ற மாதிரி நம்ம சஞ்சய் இருந்துட்டு நம்ம பைரவி கிட்ட சொல்லுவோம். இங்க பாரு சஞ்சய், உனக்கு இவ்வளவுதான் மரியாதை, என் கூட படிச்சவன் சொல்லிட்டு தான் நான் இவ்வளவு மரியாதை கொடுத்துட்டு இருக்கேன். இதுக்கு மேல நீ தப்பா பேசின ஆறுமுகத்தை உன்னை சும்மாவே விட மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி நம்ம சஞ்சய் கிட்ட நம்ம பைரவி ரொம்பவே கோபமா பேசுறாங்க. இதை பார்த்தா அன்னபூர்ணி இருந்துட்டு நான் தன்னோட பையனுக்காக சப்போர்ட் பண்ணி பேசுறாளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சிந்து இருந்துட்டு வராங்க. என்னாச்சு பைரவி, என்ன சத்தம்ங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லவும் நம்ம சிந்துக்கு இருந்துட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. இங்க பாருங்க, ஆறுமுகம் எந்த தப்புமே பண்ண மாட்டாரு, இது எவ்வளோ பெரிய குடும்பம், நாங்கள் போதை பொருள் எடுத்துட்டு போவோமா அப்படின்ற மாதிரி நம்ம சிந்து இருந்துட்டு சஞ்சய் கிட்ட கேட்கவும் சஞ்சய் இருந்துட்டு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியாம அமைதியாவே நிக்கிறாரு. அவங்க மேல இடத்துல இருந்து ப்ரெஷர் பண்ணினே இருக்காங்க. நம்ம சஞ்சய் இருந்துட்டு சஸ்பென்ஸ் பண்றதுக்கும் வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க இல்லையா, அதனால அதை யோசிச்சுட்டே இருக்காரு. அவருக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. அதுக்கப்புறம் நம்ம சிந்து இருந்துட்டு இனிமே இப்படி எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆறுமுகம் இருந்துட்டு இவன் எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணான்னு எனக்கு தெரியும், இவனுக்கு வந்து மாம்பல் வேணுமா, அதனாலதான் என்ன நேர்ல வந்து டீல் பேசுறதுக்காக கூப்பிட்டான். நான் வந்து நேர்ல போகாதனால தான் இவன் வந்து என் மேல இப்படி ஒரு அபாண்டமான பழிய சொல்லி என்ன உள்ள தள்ளலாம்னு நினைச்சான். ஆனா இவனால முடியல, இவனை வந்து வேலையை விட்டு தூக்கிடுவாங்கன்னு ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாங்க, அதனாலதான் இவன் பம்பிட்டு நிக்கிறான் அப்படின்ற மாதிரி நம்ம ஆறுமுகம் இருந்துட்டு சஞ்சயை பத்தி சொல்லவும், சஞ்சய் நீ இவ்வளவு கேவலமானவனா அப்படின்ற மாதிரி நம்ம பைரவி இருந்துட்டு நம்ம சஞ்சயை பார்த்து பேசவும், சஞ்சய் இருந்துட்டு இங்க பாரு பைரவி, என்னோட வேலையை தான் நான் செஞ்சேன், நீ என்னெல்லாம் தப்பா நினைக்காத அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்க பாரு சஞ்சய், உன்னோட மூஞ்சில முழிக்கிறது கூட எனக்கு அசிங்கமா இருக்கு, இங்க இருந்து ஃபர்ஸ்ட் கிளம்பு அப்படின்ற மாதிரி நம்ம சஞ்சய ரொம்பவே அசிங்கப்படுத்தி நம்ம பைரவி வெளியே போக சொல்றாங்க. நம்ம சஞ்சயும் வேற வழியே தெரியாம வெளியே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சிந்து இருந்துட்டு வந்து பைரவி கிட்ட இங்க பாரு பைரவி, இதோட விட்டு தள்ளு அப்படின்ற மாதிரி நம்ம பைரவி கிட்ட சொல்லிட்டு போயிடுறாங்க. நம்ம ஆறுமுகம் இருந்துட்டு பைரவியை நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஆறுமுகம் இருந்துட்டு பைரவி கிட்ட போயிட்டு பைரவி ரொம்ப தேங்க்ஸ் எனக்காக பேசுறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இங்க பாருங்க, இந்த இடத்துல யாரா இருந்தாலும் நான் அப்படிதான் பேசியிருப்பேன், சும்மா இதெல்லாம் வச்சு நீங்க என்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்காதீங்க அப்படின்ற மாதிரி நம்ம பைரவி இருந்துட்டு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு ஆறுமுகத்துக்கிட்ட போயிட்டு இங்க பாடுற ஆறுமுகம், கண்டிப்பா நம்ம பைரவி இருந்துட்டு சீக்கிரமா மனசு மாறிடுவா, உன்னை கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம மகா இருந்துட்டு சிந்து கிட்ட போயிட்டு சண்டை போடுறாங்க. இங்க பாருடி, என்னோட பையனை விட்டுட்டு போயிடு அப்படின்ற மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதை பார்த்த பைரவி இருந்துட்டு ரொம்பவே கோவமா, இங்க பாருங்க உங்களுக்கு இது இவ்வளவுதான் மரியாதை, நாங்களும் விட்டு விட்டு போகலான்னு பார்த்தா நீங்க ரொம்ப தான் பேசிட்டே போறீங்க, உங்க பையன் பண்ண தப்புக்கு என் அக்கா வாழ்க்கை தான் நாசமா போச்சு, மேலும் மேலும் உங்க பையனாலதான் என் அக்காவுக்கு இப்ப இவ்வளோ பெரிய பிரச்சனையே வந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம பைரவி இருந்துட்டு ரொம்பவே கோவமா மகா கிட்ட சொல்லவும் பேசவும், மகா இருந்துட்டு இங்க பாருடி, நீ ரொம்ப ஓவரா பேசுற, முதல்ல நீ உன் வாயை அடுக்குடி அப்படின்ற மாதிரி ரொம்பவே கோவமா சொல்லவும் நம்ம பைரவிக்கு ரொம்பவே கோவம் வந்துடுது. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பைரவி இருந்துட்டு நம்ம மகாவை என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.